So அடுத்து பார்த்தோம்னா சூப்பர்விஷன் ஆஃப் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட். ஸோ இது பார்த்தோம்னா அந்த இண்டஸ்ட்ரி சுற்றி இல்லை இண்டஸ்ட்ரிக்கு உள்ளேயே அந்த அவங்க ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டீம் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறக்காண்டி இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தோம்னா மெடிக்கல் அண்ட் சேஃப்டி பர்சனல் டீம்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த டீமில் பார்த்தோம்னா ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை வந்து அப்பப்போ விசிட் பண்ணுவாங்க. ஸோ விசிட் பண்ணி அந்த உள்ள இருக்க என்விரான்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த பில்டிங் ஸோ எந்த மாதிரி இருக்கு, ஸோ அந்த பில்டிங் வந்து ஏதாவது உடையறமா இருக்கா, இல்லை வெளியில பிளான்ஸ்லாம் நிறையா இருக்கா, ஸோ அந்த மாதிரி நிறையா என்விரான்மெண்டல் சூப்பர்விஷன் பண்ணுவாங்க. சரி. ஸோ அடுத்த இந்த ரெண்டு இருக்கு மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட், அதாவது அந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃபாலோயிங் தி ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒர்க்கர்ஸ் அந்த நேம் லிஸ்ட்ல வந்து அவங்க ஒரு 5 மார்க் போட்டு ரெக்கார்ட் பண்ணி சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங். ஸோ ஹெல்த் எஜுகேஷன் பார்த்தோம்னா ஸோ புதுசாக ஒரு ஒர்க்கர் வராங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஹெல்த் எஜுகேஷன் பற்றி அவேர்னஸ் மாதிரி அவங்க சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த ஒர்க் பண்ண போகிறீங்க, ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த ஒர்க் பண்ணுறதுனால ஏதாவது உங்களுக்கு டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு சில ப்ரொடெக்டிவ் எய்ட்ஸ் மாதிரிலாம் சொல்லலாம். மாஸ்க் போடுறது, க்ளவுஸ் போடுறது, இந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாம் ஒர்க் முடிச்சப்பறம் ஹைஜீனாக சானிடைஸ் பண்ணிட்டு போய் சாப்பிடுங்க, இல்லை வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாரு. இன்னொன்று பார்த்தோன்னா கவுன்சிலிங், கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் கண்டிப்பாக, ஏன்னா ஒர்க் டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதுலாம் அந்த இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி கவுன்சிலிங் மாதிரி கொடுப்பாங்க. சரியா? ஸோ அடுத்த பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே மெடிக்கல் மெஷர்ஸ். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் மெஷர்ஸ். ஸோ இன்ஜினியரிங் மெஷர்ஸ் பார்த்தோம்னா மெயினாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கட்ட போகிறாங்கன்னா ஸோ அதை எப்படி கட்டுறாங்க, எந்த மாதிரி கட்டணும், எப்படி இருக்கணும், ஸோ அவங்க அது ஒர்க்கர்ஸ்க்குலாம் வந்து கரெக்டாக இருக்குமா, அந்த உள்ள இருக்க மிஷின்ஸ்க்குலாம் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா 12 மெஷர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிசைன் ஆஃப் பில்டிங், குட் ஹவுஸ் கீப்பிங், ஜென்ரல் வென்டிலேஷன், மெக்கனைசேஷன், சப்ஸ்டிடியூஷன், டஸ்ட், என்க்ளோஷர், ஐசோலேஷன், local exhaust ventilation, protective devices, environmental monitoring and statistical monitoring. So இதெல்லாம் பார்த்தோம்னா engineering measures. So first பார்த்தோம்னா design of building. So ஒரு புதுசா ஒரு பில்டிங் கட்ட போறாங்க, கண்டிப்பா வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கண்டிப்பா நம்ம டிசைன் ஆர் மேக் பண்ணணும். ஸோ அது பார்த்தோம்னா மெயினா வந்து ஒரு புதுசா பண்றதுனாலே கண்டிப்பா ஒரு 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் எடுக்கிற மாதிரி தான். ஸோ ஃப்ளோரோட ஹைட் எப்படி இருக்கணும், ஃப்ளோர் உள்ள இருக்க ஸ்பேஸ், கியூபிக் ஸ்பேஸ் எவ்வளோ அந்த ரூம் இருக்கணும், ஸோ அந்த ரூமுக்கு வந்து நம்ம எத்தனை மிஷின்ஸ் உள்ள வைக்க போகிறாங்க, அந்த மிஷினுக்கு அந்த ரூமுக்கு ஓகேயா, ஒர்க்கர்ஸ்க்கு ஓகேயா, வென்டிலேஷன் எத்தனை இருக்கணும், அது மாதிரி ஸ்டெப்ஸு ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோர் மேலே போகிறோம்னா அந்த ஸ்டெப்ஸ் எத்தனை இருக்கணும், அதோட ஹைட் எப்படி இருக்கணும். ஸோ இதில் வந்து காமனாக வந்து ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்ட போகிறோம்னா நம்ம போகிற டிசைன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும். அடுத்த ஹவுஸ் கீப்பிங். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி வந்து நம்ம எப்படி நம்ம நீட்டாக வச்சுக்கணும். ஸோ மெயினாக பார்த்தோம்னா ஜென்ரலாக வந்து கிளீன்னஸ், வென்டிலேஷன், லைட்டிங், வாஷிங், ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக வந்து நம்ம எப்படி நம்ம குட் நல்லா வச்சுட்டு போகலாம். ஸோ ஹவுஸ் கீப்பிங், குட் ஹவுஸ் கீப்பிங். ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த சைடு வந்து ஸோ சீலிங் சைடில் வந்து வாஷ், இந்த ஒயிட் வாஷ் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து பண்ணணும். அடுத்த ஜென்ரல் வென்டிலேஷன். ஸோ இப்போ வந்து ஒரு ரூம் இருக்குன்னா கண்டிப்பாக இவ்வளோ ஃபீட்டுக்கு ஒன்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு பர்சன் 5 ஸ்கொயர் ஃபீட் ஒன்ஸ் வந்து வென்டிலேஷன் கண்டிப்பாக இருக்கும் அந்த ரூமில். ஸோ அப்போ தான் வந்து அந்த மிஷின்லேருந்து வர ஹீட்டு இல்லைன்னா அதுலேருந்து வர டஸ்ட்லாம் வந்து வெளியில் போகிறக்காண்டி ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்து மெக்கனைசேஷன். ஸோ மெக்கனைசேஷன் பார்த்தோம்னா லைக் நம்ம ஹவுஸ் கீப்பிங் மாதிரியே தான். ஸோ அதே மாதிரி நம்ம சைடில் வந்து நம்ம வெளியில் சின்ன தோட்டம் மாதிரி வைக்கிறது. ஸோ அதாவது இண்டஸ்ட்ரி சுற்றி வந்து கண்டிப்பாக வந்து பிளான்ஸ், ட்ரீஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஏன்னா என்விரான்மெண்டல் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல இதாக, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய வந்து ஹீட் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட்லாம் வெளியில் போகிற, அந்த ஹார்ம்ஃபுல் ஹீட்லாம் வெளியில் போகிறக்காண்டி கண்டிப்பாக பிளான்ஸ்லாம் வச்சுருக்கணும். இன்னொன்று பார்த்தோம்னா பைப், அதாவது இந்த வேஸ்டேஜ், அந்த கெமிக்கல் வேஸ்டேஜ்லாம் வெளியில் போகிறத வந்து நம்ம கரெக்டாக ஒரு பைப் மாதிரி போட்டு வெளியில் ட்ரெயின் பண்ணுறதுக்காண்டி நம்ம கரெக்டாக அந்த கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்த சப்ஸ்டிடியூஷன். ஸோ சப்ஸ்டிடியூஷன் பார்த்தோம்னா
ஸோ மெயினாக வந்து இப்போ ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்